ஹலோ சார், வணக்கம் சார். பார்க்குள்ள தான் சார் இருக்கேன். இங்க ஒரு நான் அந்த ஒரு டென்ட் இருக்குல்ல சார், அங்க சார் இருக்கேன். ஆமாம் சார், ஒரு மொட்டை அடிச்சிருக்காரு, ஒருத்தர் கூட இருக்காரு. சரி சார், சரி சார், வந்துடுறேன் சார், வந்துடுறேன் சார். ஓகே சார், அதோ ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன் சார். ஏய், நீங்க என்ன இங்க நல்லா இருக்கீங்களா? உங்களால நான் தான் எப்படி நல்லா இருக்க முடியும்? நீங்க உங்ககிட்ட நீங்க லோனை வாங்கிட்டு எங்களை லோனு திரிய வச்சுட்டு உங்களுக்கு நான் என்ன சொல்லி லோன் வாங்கி கொடுத்தேன்? பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கீங்க. ஒரு வீடா 2 வீடா 6 வீடு மாறி போயிருக்கீங்க. செருப்பாலே அடிப்பேன். என்ன நினைச்சுங்கிற? எப்படி வந்தாங்களா? 6 வீடை தாண்டி அட்ரஸே கண்டுபிடிக்க முடியாம உங்க பேர், நீ யூடியூபர் தானே? நீ இப்ப உங்க பேர் சொன்ன டைரக்டர் எல்லாம் கண்டுபிடிச்சு இந்த இடத்துல ஷூட்டிங் பண்ணுங்கறான்னு நான் இங்க வந்தேன். எப்படியா? ஏய், போன் நம்பர் மாத்தணும்னு. போன் நம்பர் இங்க பாருடா, ஆபீஸ்ல இருந்து எனக்கு தான்டா போனு. ஒரு நல்ல கஸ்டமரா பார்த்தா எனக்கு ஒரு 10 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை ரெஃபர் பண்ண அட்டெண்ட் பண்ண கீழே கிழிப்பேன். இப்ப பழைய கஞ்சாச்சு குடிச்சுக்கிறேன், அதுலயும் ஒரு லாரி மண்ணெல்லி போறதுக்கு வந்துக்கிறீங்களா? ஏய், இந்த வாட்டி எங்கன்னா லோனுங்க நீங்க கரெக்டா கட்டிடுறோம். சரி, நீங்க அந்த பேங்க்ல தானே ஒர்க் பண்ணீங்க, இந்த பேங்க்ல எப்படி? அந்த பேங்க்ல லோன் வாங்கி நீங்க கரெக்டா கட்டலன்ட்டு என்ன வேலையை விட்டு தூக்கிட்டானுங்க. சரி, இன்னொரு கம்பெனில போய் இன்னொரு பேங்க்ல போய் வேலை செஞ்சு ஒரு ஏதாச்சும் ஒரு நல்ல கஸ்டமரா புடிச்சு கொடுத்தா நம்மளுக்கு எதாவது இன்சென்டிவ் வரும்னு தான் நான் வந்தேன். கட்சியில பார்த்தா நீங்க நல்ல கஸ்டமர் மாதிரி தான் பேசுவீங்க, அதுக்கப்புறம் ஏன் சோத்துக்கு உழ வச்சுட்டு போயிடுவீங்க. நீங்க இந்த வாட்டி கவலையே படாதீங்க, 2 லட்சம் ரூபாய் லோன் கொடுங்க, மாசம் கரெக்டா இஎம்ஐ கட்டுவோம். அடுத்த மாசம் 10ஆம் தேதி வாங்க, இதே தான் இருப்போம். அதான், நீங்க கட்சி வரைக்கும் பிளாட்ஃபார்ம்ல தான் இருப்பீங்க. ஏன்னா உங்ககிட்ட வாங்குறவன் ரோட்டுக்கு வந்துருவான். மூஞ்சிங்களை பத்தி நல்லா விடியா மூஞ்சிங்க. வீடு கிடைக்கல, தேடி தேடி பார்த்தோம், மழை வேற வர மாதிரி இருக்குதா, அதை இந்த பக்கமா வந்து. அதாவதுங்க, இங்க ராகவே காயத்ரி நீங்க தானே? ஆமா ஆமா ஆமா, நம்ம இந்த லோன் விஷயமா பேசணும். நீங்க யாரு? அவரு சார், நீங்க லோன் கொடுக்க வந்தீங்கல்ல, சொந்தக்காரரு மாதிரி தெரியலையே. என்ன நீ யார் சார்? நீங்க அவர்கிட்ட பேசாதீங்க, அவர்லாம் பேச மாட்டாரு. கொஞ்ச நேரம் இருங்க, நான் கேக்குறேன். நீங்க அந்த பேங்க்ல தான் லோன் இருங்க சார். நீங்க யாருங்க சார்? சார், அந்த பேங்க்ல நாங்க லோனுக்கு அப்ளை பண்ணிருந்தோம், சேங்ஷன் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க, அதுக்கு சொல்ல தான் வந்தேன். ஐயோ சூப்பர். கம்முனுங்கண்ணே, உங்களுக்கு ஏதாச்சும் கமிஷன் கொடுக்குறேன், கம்முனுங்கண்ணே. இருங்க வரேன். சார், நீங்க யாரு? சார், அவரு எங்க சித்தப்பா. சித்தப்பா எப்படி இருக்காங்க? சித்தப்பா சித்தி நல்லா இருக்காங்களா? ஆர்ஆர் பேங்க்ல உங்களை பாத்துருக்கேன். ஏங்க சூப்பர்வைசர் தானே? ஐயோ, எங்க சித்தப்பான்றே, சித்தி நல்லா இருக்காங்களா? சித்தப்பா இருமா, இவன் மாமனார் இருக்கு. ஏன் அவசரப்படுற? ஆர்ஆர் பேங்க்ல நீங்க சூப்பர்வைசர் சீனிவாசன் தானே? கரெக்டா சொல்றீங்களா சார்? அங்க நீங்க யாரோ பணத்தை வாங்கி யாரோ பொம்பளைக்கு வாங்கி கொடுத்து ஏமாத்திட்டேன்னு சொல்லி உங்களை வேலை விட்டு தூக்குனாங்களே, அந்த பொம்பளைங்க தான் சார் இதுங்கிட்ட தான் இப்ப என்ன பேசுதுன்னு நீங்க கேட்டுனுக்கிற காரணமே இதுதான். சரி, உங்களை என்ன சொல்லி கூப்பிட்டாங்கன்னு அன்னைக்கு வேலைக்கு வேட்டு வச்சவங்க இவங்க 2 பேர் தானே? இவங்க 2 பேர் தான் சார். பாவியலா நல்லா அந்த தேனு மாதிரி பேசுறீங்களா? ஏமா சாப்பிட்டீங்களா சார்? தூங்குனீங்களா சார்? நைட் ஆனா குட் மார்னிங், காலையில ஆனா என்னென்னமோ எஸ்எம்எஸ் போட்டியாமா? அன்னைக்கு குட் நைட்லாம் போட்டு ஸ்வீட் ட்ரிங்க்ஸ்லாம் அனுப்புனே. அடடடடடா, ஏ அழகப்பா போடிங்களா? அவர் போட்டார்ல, அதுக்காக 2 லட்சம் கொடுங்க. அந்த ஆளுக்கு நாமம் போட்ட மாதிரி எனக்கு நாமம் போட பாத்தியா? இல்லனே, கரெக்ட்டா கட்டிட்டோம். நாமம் போட மாட்டோம். வேண்டாம், தேவையில்லை தம்பி. இனி மாட்டிக்கார தம்பி. இந்த ஏரியா சார், நான் மாட்டி வெளியே வந்துட்டேன். இப்ப என்னன்னு பாக்க வந்தேன். இப்ப நீங்க மாட்டிக்கிதான் உள்ள வந்தீங்க. லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. இவங்க 2 கையெழுத்து போட்டா பணம் வந்துரும். ஜஸ்ட் மிஸ். செம்பரமாக்க ஏன் போய் கையெழுத்து போடு. பாருங்க, உங்களை காப்பாத்த பொம்பளை கரகாட்டக்காரன் படத்துல செந்தில் மாதிரியே மூஞ்சி வச்சுக்கிற. ஆனா ஒட்டுமொத்த பிராடும் மூஞ்சதான் இருக்கு. டேய் அட பாவி, மூஞ்ச பாரு சார், மூக்குள்ள மாதிரியே இருக்கியா? உன் மூஞ்சிய பார்த்தா பல வடிகிற மாதிரியே. நல்லா பாருங்க, நல்ல வடிவேல மாதிரி சிரிக்கிறான். வரவனுக்கு பூரா திருநீரை பூசி பூசி அனுப்புறீங்க. அதுவும் ஏன் தலையில நிறைய பூசி இருப்பேடா நீ. அப்ப சாமி சார், இவங்கள விடாத சார். இவங்க நம்ம ஜென்மத்துக்கு பணம் கட்ட மாட்டான் நினைக்கிறேன். சார், இவன் கொல்ல வேற வித்து பண்ண நினைக்கிறேன். சார், ஒரு நிமிஷம், ஒரு நீங்க கொடுங்க. 2 லட்சமா? நீங்க கொடுங்க, ஏன்னா அவரு கொடுக்கட்டும். யாராச்சும் ஒருத்தர் கொடுத்தாதானே எங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும். செழிப்பா இருக்கு. காத கொண்டா, அதுக்கு நீ என் கூட வா, இன்னும் செழிப்பா இருக்கும். எதுக்கு? என் கூட வா.
ஒரு மாசம் நீ வாங்க போற லோனுக்கு என் வீட்டு வேலை பாரு, அதுக்கப்புறமா நான் லோன் தரேன். என்ன பார்த்து வீட்டு வேலை செய்ய சொல்ற இந்த குடும்பத்துக்கு வாழ முடியாதுப்பா. பாத்தீங்களா சார், அந்த மொட்டை தலையங்கிட்ட ஏதாவது பேசி லோன் ஆட்டைய போட்டலாம் பார்த்தா நடுவுல ஒருத்தன் வந்து கெடுத்துட்டானே. ஒண்ணு இவன் குடுத்துருக்கணும், ஒண்ணு இல்ல அவன் குடுத்துருக்கணும். ரெண்டு எவனுமே பேருமே- இல்லாம போயிட்டு ரெண்டு பேருமே நம்மள டிமிக்கி குத்துட்டானுங்க. என்ன பண்றது இனிமே சொல்லு. ஒரு ஐடியா இருக்கு. ஆ. நீ கழுத்துல போட்டிருக்கிய அத கொஞ்சம் விளக்கு. ஏய், இத வச்சு சேட்டுக்கிட்ட பேசி ஒரு அமௌண்ட்டை கறந்துருவோம். இதை வச்சு சேட்டுக்கிட்ட எல்லாம் பேச முடியாது, உன்னை ஜெயில தான் வச்சிருப்பாங்க. ஏன் இது கவரிங், இது கவரிங்கா? எதுவுமே நம்ம கிட்ட ஒண்ணுமே ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல. அவனுங்க எங்க போயிருக்காங்க, இந்த மூலையில இருந்து அந்த மூலைக்கு தான் போயிருப்பானுங்க. தனித்தனியா போய் ரெண்டு பேரையும் புடிச்சு அவன்கிட்ட நீ 2 லட்சம், இவன்கிட்ட நான் 2 லட்சம் வாங்குறேன் இன்னைக்கு, ஓகேவா? நீ அப்படி போ, நான் அப்படி வரேன். சிம்ம மாத்திரு மெயினா. அப்புறமா அப்பதான் லொகேஷன் கண்டுபிடிக்க முடியாது.